நடிகர் ராமராஜன் என்றால் கண்ணை கூச செய்யும் கலர் கலர் உடைகள் என பல பேர் அவரை கிண்டல் செய்வாங்க. அப்போது இருந்த ஃபேஷனை இப்போது பல பேர் கிண்டல் செஞ்சு தான் இருக்காங்க. ஆனா பழைய ஃபேஷன் தான் இப்போ ட்ரெண்டியா மாறி வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருமே போக போக உணர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. 1987 வந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் படம் தான் அவரை முதல்ல தமிழ் சினிமாவில் ஹீரோ என அறிமுகப்படுத்தியது. இப்படத்திற்காக அவர் பேச்சு பசுமாடு காலை கன்று குட்டி என 40 நாட்கள் ஷூட்டிங்கிலும் அதோடு தான் டைம் பாஸ் பண்ணியிருக்காராம். சேர் போட்டு எப்போதும் அவங்களோட அருகிலேயே தான் உட்கார்ந்துருக்காங்க. தண்ணீர் வைப்பது புல் போடுவது என அந்த பசுமாடுகளையும் காலமாடுகளையுமே சுற்றி சுற்றி வந்திருக்காரு. படத்தின் கடைசியில அவர் பால் கறப்பது போன்றது உண்மையிலேயே எடுக்கப்பட்டதான். தினமும் டவுசர் துண்டு என படம் முழுக்க அவரை அப்படியே பார்த்து பழகிட்ட பசு அவரிடம் ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிச்சுதான். எச்சில் நாக்கால் நக்குவது முகத்தை வருவது என தினமும் அவர் கூடயே பாசத்தை காமிச்சிருக்கு அந்த பசுமாடுகள். ஷூட்டிங் முடிந்த கடைசி நாள் ராமராஜன் தன் உதவியாளரிடம் பேச்சியை நான் எப்படி பிரிவது என வருத்தப்பட்டிருக்காராம். பசுவிடம் சென்று அந்த பசுவை தடவி கொடுக்க பிரியை உணர்ந்த பசு கதறி கதறி அழுதிருக்கான். இதை பார்த்த ராமராஜனும் லைட்டா கண்ணீர் விட்டாராம். திரும்பி பார்க்காம போய் கார்ல ஏறிட்டாராம். 2 வருஷம் கழிச்சு அதே வழியில ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்த ராமராஜன் இறங்கி அந்த பேச்சு பசுமாடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பசு இறந்துடுச்சு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தன்னாலதான் அந்த பசு இறந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காருக்குள்ள போயிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதிருக்காருன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.